வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஆமா. 50 வயசுக்கு மேல ஆண்களுக்கு வர்ற அந்த திடீர் சோர்வு, அந்த எனர்ஜி இல்லாத ஒரு ஃபீலிங். ம். அது ஏன் வருது? போன சக்தி எப்படி திரும்ப கொண்டு வருதுன்னு தான் ஆழமா பார்க்க போறோம். கரெக்ட். இது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனை. நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் இதுல ஆயுர்வேதத்தையும் சாணக்கிய நீதியையும் ரொம்ப அழகா இணைச்சிருக்காங்க. ஆமா. இதுல வயசாகிறது ஒரு நோய் இல்ல, அது நம்ம வாழ்க்கை முறையோட ஒரு விளைவு தான் சொல்றாங்க. அதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். சோ இந்த உரையாடலோட நோக்கம் சிம்பிள் தான். இந்த எனர்ஜி குறையறதுக்கு உண்மையான காரணம் என்ன? ம். நம்மளோட எந்த பழக்கங்கள் இத மோசமாக்குது? அப்புறம் ரொம்ப சிம்பிளான ஒரு வீட்டு பானம் எப்படி இதுக்கு ஒரு பெரிய தீர்வா இருக்க முடியும்? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த சோர்ஸ் கேக்குற முக்கியமான கேள்வியில இருந்தே ஆரம்பிப்போம். ஏன் 50 வயசு தாண்டும் போது ஆண்கள் ரொம்ப டயர்டா பலவீனமா உணர்றாங்க? ஆமா, காலையில எழுந்திருக்கவே ஒரு உத்வேகம் இல்லாம. ஆமா, முன்னாடி இருந்த அந்த சுறுசுறுப்பு எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம ஒரு ஃபீலிங். இது சும்மா வயசாகிறதால வர்றதுதானா? இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் வயசோட பிரச்சனை இல்ல. இது ஆயுர்வேதத்துல ஓஜஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டா அறிமுகப்படுத்துது. ஓ, ஓஜஸ். ஆமா, ஓஜஸ். இது எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, அது நம்ம உடம்போட அல்டிமேட் வைட்டல் எசன்ஸ். ஒரு பேட்டரியில இருக்கிற சார்ஜ் மாதிரி மட்டும் இல்ல. அந்த பேட்டரியோட குவாலிட்டியே அதுதான். சார்ஜ் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குது, பவரை எவ்வளோ ஸ்மூத்தா கொடுக்குது, டேமேஜ் ஆகாம எப்படி பாத்துக்குதுன்னு இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அந்த குவாலிட்டி தான் ஓஜஸ். 45-50 வயசுக்கு பிறகு நம்ம பேட்டரியில சார்ஜ் மட்டும் குறையல, அந்த பேட்டரியே கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்குதுன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. ஓ, அப்போ இது நாம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்ல. நாமளா நம்ம வாழ்க்கை முறையால உண்டாக்கிக்கிற ஒரு பிரச்சனை. கரெக்டா சொன்னீங்க. இந்த சோர்ஸ்ல ஒரு வரி வருது, மனசுக்கு வயசாகாத வரைக்கும் உடம்புக்கு வயசாகாது அப்படின்னு. அதாவது நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி. ம். சரியா பராமரிச்சா 70 வயசுலயும் ஒரு இளைஞன் மாதிரி வேலை செய்யும். ஆனா கண்டுக்காம விட்டா 40 வயசுலயே வீக் ஆயிடும். சரிதானே? கரெக்ட். இதுல இருந்து பார்க்கும்போது நம்மளோட நவீன வாழ்க்கை முறை நம்ம எனர்ஜி மேல ஒரு 2 முனை தாக்குதல் நடத்துதுன்னு சொல்லலாம். 2 முனை தாக்குதலா? ஆமா. ஒன்னு, பிசிக்கலா நம்ம ரத்தத்தை கெட்டியாக்கி அதோட ஓட்டத்தை குறைக்குது. இன்னொன்னு, ஹார்மோனல் லெவல்ல நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற அந்த சக்தியே முடக்குது. ஓஹோ. இது ஒரு நச்சு வளையம் மாதிரி. உங்க மனசு உங்க உடம்ப பாதிக்குது, பாதிக்கப்பட்ட உடம்பு உங்க மனசோட மிச்ச இருக்கிற சக்தியையும் உறிஞ்சிடுது. வாவ், 2 முனை தாக்குதல்ங்கிறதே ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா. சரி, இந்த தாக்குதலை நடத்துற நம்ம பழக்கங்கள் என்னென்னு பாப்போம். இந்த சோர்ஸ் 6 பழக்கங்களை பட்டியலிடுது. ம். முதல்ல உடம்ப பாதிக்கிற பிசிக்கல் விஷயங்கள் பத்தி பேசுவோம். ராத்திரி ரொம்ப நேரம் மொபைல் பாக்குறது முதல் பழக்கம்னு சொல்லுது. ஆமா, அந்த ஸ்கிரீன்ல இருந்து வர்ற நீல ஒளி நம்ம தூக்கத்தை கட்டுப்படுத்துற மெலட்டோனின் ஹார்மோன் சுரப்பை குறைச்சிடும். ஓ. இந்த மெலட்டோனின் தான் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கிற சிக்னல். அது பாதிக்கப்படும் போது உடம்போட ஒட்டுமொத்த இன்டர்னல் கிளாக்கே குழம்பிடும். அப்போ உடம்புக்கு தன்னை சரி பண்ணிக்கிற நேரமே கிடைக்கவே கிடைக்காது. அடுத்ததா சொல்றது காலை உணவை தவிர்க்கிறது. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸுக்காக இது செய்யறாங்களே. நல்ல கேள்வி. ஆனா இது எப்படி ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட எனர்ஜிய கொல்லுன்னு இந்த சோர்ஸ் விளக்குது. நீங்க காலை உணவை தவிர்க்கும் போது உங்க உடம்பு ஒரு விதமான சர்வைவல் மோடுக்கு போயிடுது. சர்வைவல் மோடு. ஆமா. அடுத்து எப்ப சாப்பாடு கிடைக்கும்னு தெரியல, சக்தியை சேமிச்சு வைக்கணும்னு நினைச்சு தன்னோட மெட்டபாலிசத்தை, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை ஸ்லோ பண்ணிடும். ஓகே. மெட்டபாலிசம் ஸ்லோவானா ரத்த ஓட்டமும் மந்தமாயிடும், செல்களுக்கு போற ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிடும். நாள் முழுக்க ஒரு விதமான மந்த நிலையிலே இருப்போம். ஓகே, இது ஒரு புது பார்வை. மூணாவது, ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது. இது நம்ம ரத்த ஓட்டத்தை நேரடியா பாதிக்குது. ஆமா, அது ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயம். சரி, இது பிசிக்கல் சைடு. இப்போ மன ரீதியா நம்மள பலவீனப்படுத்துற பழக்கங்களை பாப்போம். கோபம், கவலை, இது ரெண்டும் சொல்லுது. சாணக்கியரோட மேற்கோளோட இதை விளக்குது. ஆமா, கோபமும் கவலையும் ஒரு மனிதனுக்கு அவனே வச்சுக்கிற எதிரி அப்படின்னு. இத நாம ஒரு தத்துவமா நினைப்போம். ஆனா இது உடம்புல நேரடியா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்களா? ஆமா, அதுதான் இதுல இருக்கிற ஆழமான விஷயம். நீங்க கோவப்படும் போதும் கவலைப்படும் போதும் உங்க உடம்புல கார்டிசோல் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்குது. கார்டிசால்? ஆமா, இந்த ஹார்மோன் ஒரு எமர்ஜென்சி ஹார்மோன். ஆனா இது தொடர்ந்து சுரக்கும்போது நம்ம தசைகளை கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்க ஆரம்பிச்சிடும், ரத்த ஓட்டத்தையும் பாதிக்கும். அப்போ சாணக்கியர் சொன்னது ஒரு மெட்டஃபர் இல்ல, அது ஒரு பயாலஜிக்கல் உண்மை. அது ஒரு பயாலஜிக்கல் உண்மை. கரெக்ட். கடைசியா எதிர்மறை எண்ணங்கள். ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படி ஆகிறான் அப்படின்னு சாணக்கியர் சொன்னதை இந்த சோர்ஸ் நினைவுபடுத்துது. ஆமா, இதுவும் அதே கார்டிசால் சம்பந்தப்பட்ட விஷயம்தானா? அதுவும் ஒரு காரணம்.
அதோட உங்க மனசு எப்பவும் பயம், அதிருப்தி, மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது இதுலயே மூழ்கி இருந்தா உங்க நரம்பு மண்டலம் எப்பவும் ஒரு ஹை அலர்ட் மோட்லயே இருக்கும். ஓ, அதுவே உடம்போட சக்தியை பயங்கரமா உறிஞ்சிடும். சோ இந்த 6 பழக்கங்களையும் ஒண்ணா வச்சு பார்த்தா அந்த 2 முனை தாக்குதல் தெளிவா புரியும். புரியுது. ஒரு பக்கம் உட்கார்ந்த வாழ்க்கை, தப்பான சாப்பாடெல்லாம் ரத்த ஓட்டத்தை முடக்குது. ஆமா, இன்னொரு பக்கம் கோவம், கவலை, மொபைல் போன் இதெல்லாம் நம்ம ஹார்மோன் சிஸ்டத்தை நிலைகுலைய வைக்குது. அப்போ நாம தெரியாமலே நம்ம எனர்ஜியை காலி பண்றதுக்கு எவ்ளோ வழிகளை உருவாக்கி வச்சிருக்கோம்னு நினைச்சா மலைப்பா இருக்கு. நிச்சயமா. சரி, இது ஒரு இருட்டான சித்திரத்தை காட்டுது. ஆனா இந்த சோர்ஸ் பிரச்சனையை மட்டும் சொல்லாம இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு தெளிவான வழியையும் காட்டுது இல்லையா? ஆமா, அதுக்கு சாணக்கியரோட ஞானத்தை ஒரு வழிகாட்டியா பயன்படுத்துது. உண்மையான சக்தி சாப்பாட்டுல இருந்து மட்டும் வர்றதில்ல, ஒழுக்கத்துல இருந்து வருதுன்னு சொல்லுது. சரி, அந்த கொள்கைகள் என்னென்ன? வயசான பிறகும் இளமையா இருக்க 5 கொள்கைகளை முன்வைக்குது. முதல் கொள்கை சூரிய உதயத்தோட எழுறது. சூரியனோட முதல் கதிர்கள் நம்ம உடம்புல படும்போது அது வைட்டமின் டி உற்பத்தியை தூண்டுறது மட்டும் இல்லாம நம்ம ஹார்மோன் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுது. ஓகே, இது ரத்தத்தை சுத்திகரிச்சு மனசுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும்னு சொல்றாங்க. ஆமா. 2வது கொள்கை அளவோட சாப்பிடுறது. இது ரொம்ப முக்கியம். ஆயுர்வேதத்தின்படி நாம தேவைக்கு அதிகமா சாப்பிடும்போது ஆம் அப்படின்னு ஒரு நச்சு பொருள் உருவாகும். ஆமா, ஆம். இந்த ஆம்ங்கிறத நம்ம உடம்போட மெட்டபாலிசத்துல உருவாகிற ஒரு விதமான கசடு அல்லது துருன்னு சொல்லலாமா? கரெக்டான வார்த்தை. இந்த துரு அதிகமாக நம்ம செல்களோட செயல்பாட்டை முடக்கிடும். சரியா சொன்னீங்க. 3வது கொள்கை வேலைக்கும் ஓய்வுக்கும் நடுவுல ஒரு சமநிலை. ஆமா, சாணக்கியர் சொல்ற மாதிரி ஓயாத உழைப்பும் சரி, ஓயாத சோம்பலும் சரி, ரெண்டுமே உடம்ப காலி பண்ணிடும். 4வது மனச அமைதியா வச்சுக்கிறது. கோபம், பொறாம மாதிரியான உணர்வுகள் நம்ம சக்தியை நெருப்பு மாதிரி எரிச்சிடும் சொல்லுது. ஆமா. 5வது கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இயற்கையோட இணைஞ்சிருக்கிறது. ஆமா, தினமும் கொஞ்ச நேரமாவது வெறும் கால்ல தரையில நடக்கிறது. சுத்தமான காற்று சுவாசிக்கிறது. பூமி, காற்று, நீர் இந்த 3மே நம்ம உடம்போட உயிர் சக்தியை ரீசார்ஜ் பண்ணுன்னு இந்த டெக்ஸ்ட் குறிப்பிடுது. அப்போ இந்த கொள்கைகள் எல்லாமே அந்த 2 முனை தாக்குதலை எப்படி எதிர்கொள்றதுன்னு காட்டுது. ஆமா, நல்ல பழக்கங்கள் ரத்த ஓட்டத்தையும் அமைதியான மனநிலை, ஹார்மோன் சமநிலையும் சரி பண்ணுது. இந்த கொள்கைகள் எல்லாம் ஒரு நல்ல அடித்தளம். ஆனா இந்த சோர்ஸ் இந்த ப்ராசஸ வேகப்படுத்த ஒரு குறிப்பிட்ட கருவியும் கொடுக்குது. அதுதான் ஊர்ஜா பூஸ்டர்ஸ்னு சொல்ற அந்த சிம்பிள் வீட்டுப்பானம். ஆமா, ஊர்ஜா பூஸ்டர்ஸ். இது ரத்த ஓட்டம், ஹார்மோன், மனத்தெளிவு 3யுமே ஒரே நேரத்துல டார்கெட் பண்ணுன்னு சொல்லுது. கரெக்ட். அது 3 எளிய பொருட்களால ஆனது. முத பொருள் நெல்லிக்காய். நெல்லிக்காய் இத உடம்போட அமிர்தம்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. ஆயுர்வேதத்துல இத ரசாயனம்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்போட ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துயிர் கொடுக்கிற ஒரு பொருள். ஓ, இதுல இருக்கிற வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ரத்தத்துல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. யார் தினமும் நெல்லிக்காய் சாப்பிடுறாங்களோ அவங்க வாழ்க்கை சக்தி நிறைஞ்சதா இருக்கும்னு ஒரு ஆயுர்வேத மேற்கோளையும் இதுல சொல்லியிருக்காங்க. ஆமா. சரி, 2வது பொருள் என்ன? 2வது பொருள் அஸ்வகந்தா அல்லது கீலோய். இது ஒரு அடாப்டோஜன். அடாப்டோஜன். அதாவது மன அழுத்தத்தை குறைச்சு ஹார்மோன் உற்பத்தியை இயற்கையா சமநிலைப்படுத்தும். அஸ்வகந்தா நம்மள பாதிக்கிற அந்த கார்டிசால் ஹார்மோனோட அளவை கட்டுப்படுத்துது. ஓஹோ, இது நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஷீல்டு மாதிரி வேலை செய்யும். மனசு அமைதியானா உடம்பு தானா வலிமையாகும்னு சாணக்கியர் சொன்னதை இது நிரூபிக்குது. சூப்பர். 3வது பொருள் தேன் மற்றும் வெதுவெதுப்பான நீர். தேனை ஆயுர்வேதத்துல யோகவாக் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இது ரொம்ப சுவாரஸ்யமான கான்செப்ட். யோகவாக்னா ஒரு சூப்பர் எஃபிஷியன்ட் டெலிவரி ட்ரக் மாதிரி நினைச்சுக்கோங்க. டெலிவரி ட்ரக்கா? ஆமா, நெல்லிக்காயும் அஸ்வகந்தாவும் ரொம்ப மதிப்புமிக்க பேக்கேஜ்கள். ஆனா அந்த தேன் தான் நம்ம உடம்போட சிக்கலான ஹைவேகள்ல பயணம் செஞ்சு அந்த பேக்கேஜ்களை ஒவ்வொரு செல்லோட வீட்டு வாசலுக்கே கொண்டு போய் சேர்க்குது. அருமையான விளக்கம். அதுவும் வேகமா. ஓகே. இதுல ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. இந்த டெக்ஸ்ட் தேனை வெதுவெதுப்பான நீரோட தான் கலக்க சொல்லுது, சூடான நீரோட இல்ல. ஆமா, இது ஏன்? ஆயுர்வேதத்தின்படி தேனை கொதிக்கிற நீரோட சேர்க்கும்போது அதோட மூலக்கூறு அமைப்பு மாறி அதுவே ஒரு நச்சுப் பொருளா, அதாவது ஆம் ஆக மாற வாய்ப்பு இருக்கு. ஓ, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப செய்முறை கூட ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த 3யும் கலந்து தினமும் காலையில வெறும் வயித்துல குடிச்சா நாள் முழுக்க உடம்பு லேசாவும் எனர்ஜியோடவும் ஃபோக்கஸ்டாவும் இருக்கும்னு இந்த சோர்ஸ் உறுதியா சொல்லுது. ஆமா,
இது விலை உயர்ந்த சப்ளிமெண்ட்டுகளுக்கு ஒரு அருமையான மாற்று. நிச்சயமா. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த தீர்வுகள் வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதில்ல. மனசும் உடம்பும் ஒன்னோட ஒண்ணு எவ்ளோ ஆழமா பிணைஞ்சிருக்குங்கிறது தான். ஆமா, சாணக்கியர் நம்புன மாதிரி உடம்புக்கும் மனசுக்கும் இடையிலான சமநிலையின்மைதான் ஒவ்வொரு நோய்க்கும் மூலம்னு இந்த சோர்ஸ் விளக்குது. ஆமா, கடைசியா சாணக்கியரோட சில ஆழமான சூத்திரங்களையும் இது முன்வைக்குது. அதுல முதல் சூத்திரம் உங்களை நீங்களே அடையாளம் காணுங்க அப்படின்னு சொல்லுது. ஆமா, அதாவது மத்தவங்களுக்கு வேலை செய்யற ஒரு விஷயம் உங்களுக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல. உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேளுங்கன்னு சொல்லுது. கரெக்ட். ரெண்டாவது சூத்திரம் மன அழுத்தத்திலிருந்து விலகியிருங்க. கவலைய விட்டுட்டு வேலையில கவனம் செலுத்துறவங்க உள்ளுக்குள்ள நிலையாவும் வெளியில பிரகாசமாவும் இருப்பாங்கன்னு சொல்லுது. மூணாவது உழைப்பை மதியுங்கள். தினமும் கொஞ்சம் உடல் உழைப்பு செய்யறது ரத்த ஓட்டத்தையும் ஹார்மோன்களையும் சுறுசுறுப்பா வச்சுக்கும். நாலாவது இயற்கைக்கு அருகில் இருங்கள். கடைசி சூத்திரம் மனதை சமநிலையில் வைத்திருங்கள். கோபம், பொறாம, பயம் மாதிரியான உணர்வுகள் மனசோட சக்தியை எரிக்கிற நெருப்பு. இதை யார் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களோ அவங்க எந்த வயசுலயும் இளமையா உணருவாங்க. இந்த மூலத்தோட கடைசி செய்தி ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா, ஒரு ஆணோட உண்மையான அடையாளம் அவனோட உடல் வலிமையில இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற சமநிலையில தான் இருக்கு. தன்னை கட்டுப்படுத்தியவன் உலகை கட்டுப்படுத்துவான் அப்படிங்கிற சாணக்கியரோட வார்த்தைகளோடு முடிக்கிறாங்க. உண்மையான செழிப்புங்கிறது தங்கம் வெள்ளியில இல்ல, அமைதியான மனசுலயும் சக்தி வாய்ந்த ஆன்மாவிலையும் தான் இருக்குன்னு ரொம்ப அழகா முடிக்கிறாங்க. ஆமா, தீர்வு விலையுயர்ந்த மருந்துல இல்ல, நம்ம கையில இருக்கிற ஒழுக்கமான வாழ்க்கை, மன அமைதி, இயற்கையான உணவு முறைகள்ல தான் இருக்கு. அந்த 2 முனை தாக்குதல்ங்கிற ஐடியா எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிடுச்சு. நிச்சயமா. இந்த உரையாடலுக்கு பிறகு மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இந்த சோர்ஸ் உடல் ஆரோக்கியத்துக்கான சமநிலை பத்தி பேசுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல வேலை, உறவுகள், டெக்னாலஜின்னு நம்ம வாழ்க்கையோட மத்த பகுதிகள்ல இந்த சமநிலைங்கிற பழங்கால கொள்கையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? நல்ல கேள்வி. உங்க உடம்ப ஒரு மெஷினா பார்க்கறதுக்கு பதிலா அதை இயற்கையோட ஒரு பகுதியா பார்த்தா உங்களோட அன்றாட முடிவுகள் எப்படி மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.